என்ன சாந்தி தூங்கலையா? சாப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னைக்கு ஒழுங்கா கூட சாப்பிடல. மனசு ரொம்ப வருத்தத்துல இருக்க போல. என்ன மருமகன்னு சொன்னமே, இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. நாங்க சொன்னா உனக்கு புரியல, இப்ப நீனா புரிஞ்சுக்கிட்ட. சரி வா படுக்கலாம். அவள் என்ன ஆளை காணோம். உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதே வராம இருக்கா போல. எப்படியே போனா சரி. இதே சாக்குன்னு உங்கள் வாட்டுக்கு பேசாதீங்க. மனசு வருத்தத்தில் தான் இருக்கேன். அவள் வந்தால் தானே தெரியும் என்ன ஏதுன்னு. வந்துடுவா. அவன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? மித்ரா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? அதுல ஒரு துளி கூட சாதனை மேல வைக்க மாட்டேங்கிறியே. என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், என்னன்னு கேட்கணும். அதை உண்மையை சொல்லலேருந்தே எனக்கு கோவம். மற்றபடி மித்ரா மேலே ஒருவேளை பணக்காரி இல்லையோ அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா நானே அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். அப்படிலாம் பண்ண மாட்டா. மித்ரா பற்றி எனக்கு தெரியும். எப்படி இவ்வளவு பட்டும் திருந்தாம இருக்க? நீனா என்ன ஜென்மமோ தெரியல. சரி போ, நான் தூங்குறேன். நீ என்னமோ பண்ணு. அவ எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவா. நீ ஒரு அடி முட்டாளா இருக்க. உன்னை என்னத்த சொல்றது? இந்த சுச்சுவேஷன்ல நீ புரிஞ்சுக்க முடியலன்னா நீனா எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் சும்மா போங்க, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காம. மித்ரா வரட்டும், நானே கேட்டுக்கிறேன். எதா இருந்தாலும் நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை மித்ரா பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சா சாதனை ஏத்துக்கிட்டுருவியா? எதுக்கும் தெரியல. வேற ஊர் உலகத்தில் பணக்காரிகளே இல்லையா? மித்ரா இல்லைன்னு தெரிஞ்சு அவளை விரட்டி விட்டுட்டு வேற எவ்வளையாச்சும் குட்டியாந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த சாதனைலாம் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். நீ ஏன் நினைச்சாலும் அவளை துரத்தி விட முடியாது. ஏன் முடியாது? எதுக்கு முடியாது? அதெல்லாம் என்னால் முடியும். சும்மா போங்க. உங்களுக்கு தூக்கம் வருதுல்ல, போய் தூங்க போங்க. என் வாயதை வேகமா அடைப்ப. எங்கிட்ட போ. ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்குமோ? அவளுக்கு தெரிஞ்சுதான் இவ்வளோ நேரம் வராமல் இருக்காளா? எப்போவும் லேட்டாச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவா, நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுப்பா. இப்போ ரெண்டுமே நடக்கலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, அவளும் ஃபோன் பண்ணல. இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஆளை காணோம். நேற்று அவள்கிட்ட நான் ப்ரேஸ்லெட்டை கொடுக்குறேன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரியாக தான் பேசினான். அப்போவே எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. அப்போ கரெக்டு தான் போல. அப்போ நம்மளை ஏமாத்திட்டாளா? நம்ம ஏமாந்துட்டோமா? இந்த விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சு என்னை என்ன சொல்லுவேன்னே தெரிலையே. நேரம் பொண்டாட்டிக்காரி போட்டு கொடுத்துருப்பா. போட்டு கொடுக்காமலா இருப்பா? இந்த மித்ரா மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இப்படி பாழாக்கிட்டாளே. என்னங்க ஆண்டி, நீங்கள் இன்னும் தூங்கலையா? இந்நேரம் தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சி இவ்வளோ நேரம் தூங்காமல் என்ன பண்ணுறீங்க? நான் தூங்குறது இருக்கட்டும், இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண? ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. மேடம் என்ன அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களோ? இல்லைங்க ஆண்டி, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? இப்போ தான் பார்த்தேன். சரி வீட்டுக்கு தானே போகிறோம், வீட்டில் போய் பேசிக்கலான்னா. ஏன் இது ஒரு மாதிரியே பேசுகிறீங்க? என்னாச்சு? காலையிலேருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னால் இன்னைக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னேன்னு தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே முடியல மித்ரா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கையெல்லாம் தூள் தூளாக்கிட்டியல்ல. எதுக்குடா உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டி வந்தோம்னு தோணுச்சு. உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். என் மருமக சாதனாவை கூட வெறுத்தேன். ஆனால் உன்னை தான் என் மருமகன்னு கூப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சேன். அதுக்கு காமிக்கிற நன்றி கடன் இதுதானா? உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நினச்சேன் அப்போவே எப்படி இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்காக தான் லேட்டாக வந்தேன். தூங்கியிருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு ஈஸியாக படுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் யோசிச்சு காலைல ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலான்னு. காலையிலையும் கொஞ்சம் தோவம் தணிஞ்சிரும் பார்த்தா தூங்காமலே உட்காந்துருக்காங்க பாரு. என்னத்த சொல்கிறது? வாக்கி வந்ததை விட வேண்டியது. என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னால் அசிங்கப்பட்டு நின்னீங்களா? அசிங்கப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே ஆண்டி. ஆமாடி, நீ ஒன்றுமே பண்ணலை. நீ வாங்கி கொடுத்திய ப்ரேஸ்லெட்டு அது கவுரிங் தானே? என்னங்க ஆண்டி சொன்னீங்க? நான் வாங்கி கொடுத்தது கௌரினா? இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை ஆண்டி. ஒரிஜினல் தங்கம். அதோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? அவ்வளோ விலை போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அதை பார்த்து கௌரிங்க வாங்கி கொடுத்தோம்னு சொல்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சு? உங்களுக்கு போய் வாங்கி கொடுத்த பாருங்க. ஆண்டின்னு உங்கள் பின்னாடியே தானே சுற்றிக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு கூட இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்கள் மேலே தான் எனக்கு பாசம் அவ்வளோ அதிகம். ஆனால் நீங்கள் என்னென்னா கௌரிங்க வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்க. எப்படி இப்படி சொல்லுவீங்க நீங்கள்? என்னடா அது, இவ எப்படி பேசுகிறா? அப்போ இவ உண்மையாகவே தங்கத்தை வாங்கி கொடுத்தாளா? அப்போ தங்கம் எப்படி கௌரினா மாறுச்சு? என்ன நடந்திருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ அவள் பொய் சொல்கிறாளா? அப்போல்லாம் அவள் பொய் சொல்ல மாட்டாளே. நகைக்கடைக்காரரும் நமக்கு தெரிஞ்சவர். பொய் சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும்னு தெரியும். அவள் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே தான் என்னமோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு. நல்ல வேலை ஆண்டி யோசிக்கிறாங்க. இன்னும் நம்ம மேலே ஃபுல்லாக டவுட் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேறு எந்த பக்கமாச்சும் திருப்பி விட்டாதே நம்ம தப்பிக்க முடியும். இல்லாட்டினா இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது.
இல்லைம்மா, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை மித்ரா. நீ கொடுத்தில ப்ரேஸ்லெட்டு, அதை அவள்கிட்ட நான் அடகு வைக்க கொடுத்தேன். ஆனால் கடைக்காரர் அது கவரிங் சொல்லிட்டாரான். அதனால தான் கேட்குறேன், நீ எங்கே வாங்கின? நீ பில்லு வச்சிருக்கியா? நம்ம போய் கடையில் ஒரு வாட்டி கேட்டு வந்துடுவோமா? அந்த ப்ரேஸ்லெட் கூட பீரோவில் தான் இருக்கேன், தந்துட்டா. நம்ம போய் ஒரு வாட்டி கேட்டு வந்துடுவோம். அச்சோ ஆண்டி, அதெல்லாம் கேட்க முடியாது, என்கிட்ட பில்லும் இல்லை. பில்லு இல்லாமல் எப்படிம்மா வாங்கினேன்? ஆண்டி, நான் உண்மையே சொல்லிடுறேன், அதை நான் இப்போதைக்கு வாங்கலை. முன்னாலேயே என் கல்யாணத்துக்காக அம்மாட்ட காசு கொடுத்துருந்தேன். அவங்க வாங்கி வச்சுருந்தது, அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து தந்திருந்தேன். என்னோட நகை தானே, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். இப்போல்லாம் நான் வாங்கலை. இப்போ விற்கிற விலைக்கு வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. என் நகை ஏற்கனவே இருந்துச்சு, அது நான் போடவே இல்லை. உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கொண்டாந்து கொடுத்தேன். அது என்ன கவரிங் சொல்கிறீங்க? அப்போ அம்மாவை ஏமாற்றிட்டாங்களா? என்னம்மா சொல்கிற? உங்கள் அம்மாவுக்கு தங்கம் எது கவரிங் எது கூட தெரியாது. தங்கத்திலே பொருள்றவங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதாம்மா? அம்மா இருக்க 1008 வேலையில் எங்கே அண்டி பார்த்தா வாங்குவாங்க. அவசர அவசரமாக வாங்கிட்டு வருவாங்க, அவசரத்தில் போவாங்க, அவசரத்தில் வருவாங்க. அதிலெல்லாம் பார்க்க முடியுமா? சரி விடுங்க, 2 பவுன் தானே, போனால் போயிட்டு போகுது. இன்னொன்று உங்களுக்கு வாங்கி தரேன். அடுத்த வருஷம் பிறந்தநாள் வரும்ல, அப்போதைக்கு கூட ஒரு பவுனாக சேர்த்து வாங்கி தரேன், சரியா? இதெல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க. என்னது 2 பவுன் சாதாரணமா? நிறையா நகை வச்சிருப்பாளோ? பீரால் பூரா நகையாதே அடுக்கி வச்சிருப்பா போல. அதில் ஒன்று எடுத்தா தந்திருக்கா. தந்ததே தந்தா, கூட ஒன்றா தந்திருக்க கூடாது. அது வாச்சும் தங்கமாக இருந்திருக்கும்ல. கவரிங்காக பார்த்து எடுத்தா தந்திருக்கா. இந்த மாதிரி எத்தனை கவரிங் வச்சுருக்காங்கன்னு தெரிலையே. ஆத்தாடி, நகை நிறையா இருக்கும் போல். அதையும் தங்கம் எது கவரிங் எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் திரியிறாங்க. நம்மளை மாதிரி 1 2 இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம், தங்கம்மா தங்கம்மான்னு. ஒரு பட்டது இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்குமா? அவங்களுக்கு என்ன, சொத்து கோடி கணக்கில் இருக்குது, பார்க்குறதுக்கு என்ன, போனால் போயிட்டு போதுன்னு விட்டுருவாங்க. இந்த பாரு, 2 பவுனே சாதாரணமாக சொல்கிறேன், நமக்கு 2 பவுன் அப்படின்னு தோணுது. என்னங்க ஆண்டி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஏதோ தின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என் மேலே இன்னும் நம்பிக்கை இல்லையா? கவரிங் தெரிஞ்சால் உங்களுக்கு நான் எடுத்து வந்து கொடுப்பேனா? இல்லை மித்ரா, உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் நான் அவள்கிட்ட கொடுத்தேனா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொடுக்காம இருந்திருப்பேன். அசிங்கம் இருந்திருக்காதுல்ல. இப்போ ஊருக்கே தெரிஞ்சு நீ ஒரு மாதிரி பேசுகிறாளுங்க. அதுதாம்மா, வேறு ஏதாச்சும் இருந்தால் கொடுவே. அவள்கிட்ட கொடுத்து இந்த அடின்னு சொல்லி மூஞ்சிலே வீசிட்டு வரேன். இல்லைங்க ஆண்டி, அம்மாட்ட கேட்டு இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன், மறுபடியும் என்னால் கேட்க முடியாது. அப்படியாம்மா, சரி சாப்பிட்டியா? இல்லைங்க ஆண்டி, நான் ஒரு முக்கியமான விஷயமா போனோம்னு சொன்னேன்ல, அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை போட்டு மண்டையை காய வச்சிட்டீங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கேன்னு சொன்னேன்ல, ஸ்வேதாக்கு ஏற்ற பையன். அந்த பையன்கிட்ட தான் பாஸ் பேசிட்டு வரேன். அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். இந்த மாதிரி சின்ன குடும்பம்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது எப்படிமா பண்ண முடியும் யாருக்கும் தெரியாமல்? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதோடய ஸ்வேதாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. நம்ம வீட்லேயும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே எதுக்கு ஆண்டி சொல்கிறீங்க? யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஸ்வேதா கிட்ட ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுங்க. கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பையனோட சொத்து பூரா நமக்கே வந்துடும். அந்த பையனை எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்து சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்குவோம். எல்லாம் கேட்குறதுக்கு நல்லாதாம்மா இருக்குது, இருந்தாலும் சரிப்பட்டு வருமா? ஸ்வேதா நான் சொன்னால் சுத்தமாக கேட்கவே மாட்டா. அவளை எப்படிமா நான் கூட்டிகிட்டு வருவேன்? அதோடையும் இந்த திருட்டு கல்யாணம்னா எனக்கு சரியாக படலாமா? என்ன இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் போய் நம்ம ஒரு நாள் பேசிட்டு வருவோமே. நீ கேட்டு பாரு அந்த பையன்கிட்ட. இல்லைங்க ஆண்டி, நான் நிறையா தடவை கேட்டு பார்த்துட்டேன். அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கர்றராக சொல்கிறேன். வீட்டில் இப்போ வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த கல்யாணம் பண்ணிடலாம், வசதியான பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இந்த ஐடியாவை சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. நீங்கள் என்னமோ வேணாங்கிறிய. சரி விடுங்க, ஸ்வேதாக்கு நம்ம ரேஞ்சுக்கே பார்ப்போம். நல்ல வசதியான இடத்துல வாழ போகிறான்னு நினச்சேன். நீங்கள் வேணாங்கிறீங்க. வேணான்னா சந்தோஷம்தான், விட்டுருங்க. அப்படி சொல்கிறியோம்மா? சரி, நான் ஸ்வேதாட்ட பேசி பார்த்துட்டு சொல்லவா? ஆண்டி, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸ்வேதா கிட்ட கேட்டால் அவள் வேணான்னு தான் சொல்லுவா. அவள்கிட்டலாம் கேட்கவே கேட்காதீங்க. ஒரு வாரம் ஆகட்டும். ஒரு வாரம் கழிச்சு நீங்களே ஏதாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். நீங்கள் 2 கண்ணீரை விட்டிங்கன்னா ஒத்துக்காமல் எங்கேயும் போக போகிறா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிம்மா, நான் பார்க்குறேன். சரிங்க ஆண்டி, டைம் ஆச்சு, நீங்கள் போய் படுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் படுக்கணும். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். நீ சீக்கிரத்திலே படு, ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்காத. இந்த ஆண்டி சரியான வடிகட்டின முட்டாளாக தான் இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் நம்புது. கவரிங் தெரியாமையா கடையில் வாங்குவாங்க, சொல்கிறேன், நம்புகிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய பணக்காரி மாதிரியா இருக்கு? என்னை பார்த்தா என் மூஞ்சியில் பணக்காரி நான் எழுதி ஒட்டியிருக்கு. அவங்க நம்பிக்கையில் நம்ம இருக்குது வேணும், நமக்கு நல்லது தானே. இங்கே இருந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சா அதுதான் நடக்குதுன்னு இல்லை. இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும்.
எப்படியோ சந்தோஷ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஸ்வேதாவை எப்படியாச்சும் வர வச்சு திருட்டுத்தனமாக தாலியை கட்டி வச்சுட்டா அப்புறம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஊர் சுற்றிக்கிட்ட திட்ட என் தம்பியை விட்டுட்டு இருக்குடி உனக்கு, உங்கள் அம்மா ஒரு ஆள் போதும், எனக்கு எல்லா காரியத்தையும் நான் சாதிச்சிருவேன். நல்ல வேலை இந்த நகை விஷயத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோமோ, தம்பியும் உள்ளே வர முடியாது, நான் தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சேன். தப்பிச்சாச்சு. இந்த ஆண்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. இதையே மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு நல்லது. அடியே, எவ்வளோ நேரம் தாண்டி என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்ப? என் மூஞ்சில என்ன தாண்டி இருக்கு? யாரும் டான்ஸ் இது ஆடுறாங்களா என்ன? அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்க. உன்னை தாண்டி கேட்குறேன், பார்த்துட்டே இருக்கியே என்னடி? எனக்கு வெக்கமா இருக்காதா? முதல்ல நீ பார்க்காத. நீங்க எப்படி பார்க்காதே சொல்லுவீங்க? நான் அப்படிதான் பார்ப்பேன். ஏய், நீ தூக்க வருதுன்னு சொல்லி தானே மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்த. மடியில் படுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சைட் அடிக்கிறியா? புருஷனையே சைட் அடிக்கிறியா? ஆமா, என் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன். இதுல யார் கேட்க முடியும்? நான் கேட்பேன்டி. என்னை சகட்டி அடிச்சுன்னு வச்சுக்க, என் மூஞ்சி பூரா பருவா வந்துடும் பாரு. உன்னாலதான் எனக்கு மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா இருக்கு. அப்புறம் மற்ற பொண்ணுங்களாம் எப்படி என்னை பார்ப்பாங்க? எப்படி எப்படி எப்படி? இல்லடி, சைட் அடிச்சா ஒருத்தங்க நம்மள எப்ப பார்த்தாலும் சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தா மூஞ்சில பிம்பிள்ஸ் வரும்ல. சின்ன வயசுல எல்லாம் அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். எல்லாத்தையும் மறந்துட்டியா சாதனா? இல்லையே, அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கலையே. அது வேற யாராச்சும் ஒருத்தவங்க திருட்டுத்தனமா சைட் அடிச்சாதான் அப்படி. நான் உங்க பொண்டாட்டி, நான் சைட் அடிச்சா இன்னும் நீங்க அழகாதான் அவங்கள தவிர மூஞ்சில பருலாம் ஒன்றும் வராது, சரியா? அதனால ஒன்றும் வேணாம். வேணா நீங்க என்ன சைட் அடிச்சுக்கிங்க, இல்லையா பேசாம மூஞ்சி திருப்பிக்கிங்க. நான் சைட் அடிப்பேன், வேற யாரும் எதுவும் கேட்க முடியாது. அது என்னோட உரிமை. வர 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 உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுடி. பாவம் புள்ள ஆசைப்படுறாளேன்னு மடியில படுக்க வச்சா பேந்தன் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ற? முன்னாடியே தூக்கம் வருதுன்னு கொணட்டுன்னு, இப்ப எங்கடி போச்சு அந்த தூக்கம்லாம்? அது என்னமோ தெரியல கார்த்தி, முன்னாடி தூக்கமா வந்துச்சா. உங்க மடியில படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிதான் கேட்டேன். ஆனா உங்க மடியில படுத்ததுக்கு அப்புறம் உங்க மூஞ்சியை பார்த்தோன்னே தூக்கம்லாம் பறந்து போயிடுச்சு. உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா சந்தோஷமா எந்த கவலையுமே இல்லாம சின்ன குழந்தை கிடக்கும் பார்த்தீங்களா நம்ம மடியில, அந்த மாதிரி இருக்குப்பா. அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடானா சைட் அடிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. இல்லடி, நம்மளையே ஒரு பொண்ணு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா மனுஷனுக்கு வெக்கமா இருக்காதா? இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? முன்ன பின்ன எந்த பொண்ணுங்களும் உங்களை பார்த்ததே இல்லையாக்கும். என்னடி இப்படி கேட்டுப்பட்ட? ஒரு பொண்ணு கூட என்னை பார்த்ததே இல்லை தெரியுமா? ஓ அப்படியா சார்? நம்பிட்டேன். நீங்க தான் காதல் மன்னாச்சு. ஒரு காலேஜே உங்க பின்னாடி சுத்தி இருக்கும். நீங்க எத்தனை பொண்ணுக்கு பின்னாடி சுத்தினீங்கன்னு யாருக்கு தெரியும்? என்கிட்டே மறைக்கிறீங்க பாத்தீங்களா? சும்மா சொல்லுங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இல்லடி, லவ் பண்றதுக்குலாம் நமக்கு டைமும் இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை. இப்போ பார்த்தா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாம், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னடி சைடு கேப்ல டாப் போட்டு பேச ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அப்படிதான் பேசுவேன். இந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்குமா? ஏன்டி இப்படி கேட்குற? கடைசி வரைக்கும் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. லைஃப் லாங் நம்ம சந்தோஷமா இருப்போம் பாரு. நம்ம வயசானாலும் இப்படித்தான் இருப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ இப்படி தப்பா சொல்லுவீங்க. அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு தான் எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பீங்க. மடியில் தூங்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, தூக்குறது எல்லாமே. அதுக்கப்புறம் என்னை கண்டுக்க மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை செல்லக்குட்டி, நமக்கு பாப்பா பிறந்தோடனே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், ஓகேவா? அப்பா சரி, பேச்சு மாறினீங்க அப்புறம் நான் கொலகாரி ஆயிடுவேன். இல்லை செல்லக்குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையில பாசம் எப்போவுமே இருக்கும். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட், பாப்பா நெக்ஸ்ட், ஓகேவா? சரிடி, பார்க்குறேன். அப்புறம் மட்டும் மாறுங்க பேச்சு, அப்புறம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மாற மாட்டேன் செல்லக்குட்டி, நீ தூங்கு, டைம் ஆச்சு. மாத்திரை எல்லாம் போட்டில்ல? போட்டுட்டப்பா, மாத்திரை போட கடுப்பா இருக்கு. எம்பட்டு மாத்துறதே. ஐயோ, நானா மாத்திரை ஊசினாவே இங்க இருந்து அங்கே ஓடுவேன். இப்ப பார்த்தா ஊசி சர்வசாதாரணமா குத்துறாங்க. மாத்திரை அதுக்கு மேல தடுப்பூசி வேற போடணுமா? கையெல்லாம் வீங்குமாமே. ஒரு ஊசிக்கே பயந்தீங்கன்னா அப்புறம் என்ன எவ்வளவு ஊசி போட வேண்டியது இருக்கு? என்ன பண்றது? ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுதான், இருந்தாலும் ஓகே, பார்த்துக்கலாம். சரி வாங்க தூங்கலாம், எனக்கும் தூக்கமா வருது. ஏ பிரியா, என்னடி ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? இதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்களும் தான் இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன், பேசலான்னு. எங்கேடி கண்டுக்கல, வேலையே கரெக்டாக இருக்குது. ஆமாம், என்ன ராகுல்கிட்ட பேசுனியா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா? நீ அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலை, ராகுல் எதுவும் சொல்லவே இல்லை. சரி, 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு போல், சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நானும் விட்டுட்டேன். என்ன சொன்னேன் அவன்? ஆண்டி, எப்போ நடந்தது எப்போ கேட்குறீங்க? ராகுல் வேற யாரோ பொண்ணை லவ் பண்ணுறானா. என்னடி சொல்கிற? நம்ம ராகுலா? அவன் நான் லவ் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நான் அப்படி தானடி சொல்லி வளர்த்தேன். உங்கள் அம்மா அப்பாவும் கடந்தொழில செத்துட்டாங்க.
காசு தான் எல்லாத்துக்குமே காரணம். காசு சம்பாதிக்கிற வரைக்கும் வேற எதை பற்றியும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானடி வளர்த்தேன். திடீர்னு எப்படி இந்த லவ் வந்துச்சு அவனுக்கு? உன்னே தானடி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அவன் பார்த்துக்க அப்படி லவ் பண்ணிக்கிட்டு திடுறேன். நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இது வரைக்கும் கரெக்டாக தானே போச்சு எல்லாம். திடீர்னு எப்படி அவன் லவ் பண்ண ஆரம்பித்தேன் தெரியல ஆண்டி. உங்க அக்கா பையன் தானே, நீங்களே கேட்க வேண்டியதானே. நான் கொஞ்சம் கோவமாக பேசினாலும் அவன் என்னை பற்றி தப்பாக நினச்சிருவேன்ல. இவ்வளோ நாள் நான் அவன்கிட்ட கொஞ்சம் கூட கோவமாக பேசினது இல்லடி. அவங்க அம்மா அப்பா கடன் தொழிலேருந்து செத்தான்னு சொல்லி நம்ப வச்சுருக்கேன். அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நான் என்ன பிளான் போட்டிருப்பேன். சொந்த அக்கான்னு கூட பார்க்காம சொத்தில் விஷத்தை வச்சு கொன்னேன்டி. அது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்க, என்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னு அந்த உலகத்தை விட்டே துரத்திடுவேன். அவனுக்கு லவ்வே வராத மாதிரி தான்ட்டு எல்லாம் சொல்லி வச்சேன். எப்படி இவன் லவ் பண்ணேன்? வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்தா சொத்து பூரா வேற எங்கிட்டாச்சும் போயிருந்தா, நீ என் சொந்தம், உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சா நமக்குள்ளே கிடப்பிய, சொத்து நமக்குள்ளே இருக்கும், அவனும் நம்ம கைக்குள்ளே இருப்பேன்னு தாண்டி நினச்சேன். திடீர்னு இந்த காதல் கன்றாவிலாம் எப்படி அவனுக்கு வந்துச்சு? ஒன்னால் அவனை மடக்க முடியலையா? இல்லைங்க அத்தை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறது? வலிக்கு வலியதான் போய் கேட்குறேன். எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக பொய்யா கூட சொல்லுவேன்டி. அவனால் லவ் பண்ணலாம் மாட்டேன், அவனெல்லாம் எவ்வளோ லவ் பண்ணலாம் மாட்டேன். சிடுமூஞ்சி. டயத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஃபோன் பண்ணி பேச மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்படியே லவ் பண்ணாலும் கொஞ்ச நாளில் பிரேக்கப் ஆயிருண்டி. நீ தான் என் வீட்டு மருமக, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த சொத்து வேறு யாருக்கும் போகாது, நம்ம தாண்டி அனுபவிக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அக்கா மட்டும் நல்லா லவ் பண்ணி, பணக்காரனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துருச்சு. ஆமாம், உங்கள் அக்காவை ஏன் கொன்னீங்க? சொத்தை கேட்டுதான் தந்திருப்பாங்கல்ல. அது எப்படி அவங்க சொத்தை தருவாங்க? ஒரு பையன் வேற இருக்கேன், நமக்கு எழுதி தருவாங்களா? அதனால தாண்டி அந்த பையனை மட்டும் விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டேன். அவன் சின்ன பையலாக இருக்காங்கண்டி. ராகுலுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சொன்னதை வச்சு நினச்சிட்டேன். கடன் தொல்லையாதான் செத்தாகன். ஆனால் அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சு அப்போவே. அவன் சின்ன பையன் இல்லை, அதனால வாடகைக்கு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டி. நான் சொல்கிறதே உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இந்த லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாரு, அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அது நடக்கக்கூடாதுடி. நம்ம சொல்கிறபடி தான் அவன் கேட்கணும், நம்ம கைக்குள்ளே இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. என்ன கத்தை சொல்கிறீங்க? கொலையா? விஷம் வச்சா? ஆமாடி, எலி மருந்து தாண்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி போய் சேர்ந்துட்டாங்க. சேரட்டும், இப்படி சொத்து வச்சு அனுபவிப்பாங்களா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவரும் பார்த்தா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்படி இருப்பாருடி. எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு தெரியுமா? அதனால தாண்டி இப்போ காசு பண்ணுறதுக்கெலாம் குறைச்சில்லடி. இடம்லாம் கிடக்கு, ஏன்னா நம்மளால் விற்கவும் முடியாது, எதுவும் வாங்கவும் முடியாதுடி. இந்த லூசு பைய இதெல்லாம் விற்றுவிட்டு ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்ல. அதெல்லாம் இல்லாமல் வேலைக்குன்னு போகிறேன். அவனுக்கெல்லாம் இந்த பாதி இடம் இருக்கிறதே தெரியாது, காமிக்காம தான் வச்சுருக்கேன். இவனுக்கு மட்டும் நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கவே, உன் பேருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீ என் பேருக்கு மாற்றி தந்துடு, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இது எல்லாம் கரெக்டாக இருக்குத்த. ஆனால் கல்யாணம் ஆகணும்ல. கல்யாணம் ஆனாலும் என் பேருக்கு எழுதி தருவார் அவரு. அதானடி நான் இருக்கேன்லடி. இந்த சித்தி சொன்னா ராகுல் எது வேணாலும் செய்வேன், அந்த அளவுக்கு நான் வளர்த்து வச்சுருக்கேன். ஆனால் கல்யாண விஷயத்தில் மட்டும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருல்ல. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை. நான் போய் நாளைக்கு முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு வரேன், என்ன சொல்கிறான்னு கேட்போம், அப்போ தானே தெரியும். சரிங்க அத்தை, சரி அப்போ நான் கிளம்புறேன். இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத சரியா? நீ தான் என் வீட்டு மருமக. சரிங்க அத்தை, நான் வரேன்.